புதுக்கோட்டை மாவட்டம் ஓணாங்குடியில் அம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நீதியரசன் சாதிக் இணைப்பில் இருக்கிறார். சாதிக், மாட்டுவண்டி பந்தயத்துல எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க? எவ்வளவு விமர்சையா இந்த திருவிழாவில் மாட்டுவண்டி பந்தயம் நடந்து வருது? முழுமையான விவரத்தை சொல்லுங்க. பிரியா, புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள ஓணாங்குடியில் வேண்டி வந்த அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வண்டி பந்தயமானது இரண்டு பிரிவுகளாக, அதாவது பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக இந்த பந்தயமானது நடைபெறும். இந்த பந்தயத்துல பெரிய மாட்டுக்கு போக வர 8 மைல் தூரமும் சிறிய மாட்டுக்கு போக வர 6 மைல் தூரமும் இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டு இந்த பந்தயம் நடைபெற்று வருது. அதே நேரத்துல இந்த பந்தயத்தை சாலையின் இரு புறங்களிலும் இருந்து ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். இந்த பந்தயத்தினுடைய இறுதியில, மாட்டு வண்டி பந்தயத்தோட இறுதியில வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பணமும் பரிசுகளும் வழங்கப்பட இருக்கு. முதல் பரிசு 20,000, இரண்டாம் பரிசு 16,000, அதே போல சிறிய மாட்டு பிரிவுக்கு அதே போல 15,000 முதல் பரிசும், இரண்டாவது பரிசு 12,000 என 6 பரிசுகளும் வழங்கப்பட இருக்கு. பிரியா, தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நீதியரசன் சாதிக். போ